முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னை விட்டு பிரிந்த உன்னுடைய துணை உன்னிடம் ஒன்றை சொல்ல வேண்டும் என்று துடித்து கொண்டு இருக்கின்றது. இந்த நிலைமை எனக்கு யாரால் வந்தது என்று உன்னிடம் கூற இருக்கின்றது தங்கமே. அவர்களால் உனக்கும் ஆபத்து இருக்கின்றது. ஆனால் எந்தவித ஆபத்தில் இருந்தும் உன்னை நான் காப்பாற்றி விடுவேன் தங்கமே. உன்னுடைய துணைக்கு இப்பொழுது ஏன் இந்த நிலைமை வந்தது என்றால், அவருடைய தவறான செயல்தான் இப்பொழுது அவர் அனுபவித்து கொண்டு இருக்கின்றார். அனைவரிடமும் உன்னை பற்றி கூறிக்கொண்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் அது மிக பெரிய பிரச்சனையாக மாறி விட்டது தங்கமே. அதனால்தான் உன்னை விட்டு பிரிந்து சென்ற உன்னுடைய துணை இப்பொழுது மிகவும் மோசமான நிலையில் இருக்கின்றார். அவருக்கு வந்த ஆபத்து மட்டுமில்லாமல் உனக்கும் வர இருக்கின்றது என்று முன்னெச்சரிக்கையாக உன்னிடம் நான் கூற வந்து உள்ளேன் தங்கமே. திருச்செந்தூர் ஆலயம் வர வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு இல்லையா? திருச்செந்தூர் மண்ணை மிதித்தால் உன்னுடைய கர்மாக்கள் மிரண்டு ஓடிவிடும் தங்கமே. உன் அப்பன் முருகனை நீ தரிசிக்க வா. உனது கர்ம வினைகளை தொலைப்பதற்கு திருச்செந்தூர் வந்து கடலில் நீராடி என்னை ஒரு முறை தரிசித்து விட்டு போ. நீண்ட நேரம் நான் காத்து கிடக்க வேண்டுமே என்று எண்ண வேண்டாம். உன்னை நான் அழைக்கின்றேன். உன் பிரச்சனைகளை நான் தீர்த்து வைப்பேன். அதனால் நிச்சயமாக உனக்கு நான் தரிசனம் தருவேன் தங்கமே. அடுத்தடுத்து வரும் திருப்பங்களால் உன் விருப்பங்கள் இனி நிறைவேறும். ஆனால் சில திருப்பங்கள் அச்சுறுத்துவது போல் தோன்றினாலும் நன்மையாகவே முடியும். நீ சிலரிடமிருந்து விலகினாலும் உன் மதிப்பு குறைவதில்லை. அவர்கள் நிச்சயம் உன்னை தேடி வருவார்கள். நீ செய்த நல்ல கர்மாக்கள் உன்னை உயர்த்தி பிடிக்கின்றன தங்கமே. யாரையும் பகைத்து கொள்ளவோ வெறுக்கவோ செய்யாதே. அவர்கள் உன் வளர்ச்சியில் முன் வந்து உதவுவார்கள். அன்பும் கருணையும் மட்டும் எக்காரணத்தை கொண்டும் விட்டுவிடாதே. அவைதான் உனக்கு நன்மைகள் செய்யும். நிச்சயம் நீ என்னுடைய பாதுகாப்பு வளையத்தில் இருக்கின்றாய். அதனால் எந்தவித ஆபத்தும் உனக்கு வராது. அப்படியே வந்தாலும் நான் உன்னை காப்பாற்றி விடுவேன் தங்கமே. ஓ முருகா, வெற்றிவேல் முருகா.